ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நொய்டாவில் உள்ள இன்ஸ்டியூட்லேருந்து பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கும் லேப் டெக்னீஷியனுக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, யாராருக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ், எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன், எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஃபர்தராக இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து போடலாம். ஸோ ஒரு 1000 பேர்னாவது பார்த்தாங்க அப்படின்னா இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அந்த ஃபுல் டீட்டெயில் நான் வந்து டீட்டெயில்டாக போடுறேன். கம்மியான பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம போட்டோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ அதனால தான் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ் அப்படின்ட்டு இதோட அந்த இன்ஸ்டியூட் பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. So, National Institute of Biological Autonomous Institution under the Ministry of Health and Family Welfare, Government of India, Apex Scientific Institute of ensure quality of biological in the country. Applications are invited from the post of direct recruitment, permanent post. யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கிரேட் 2 இது வந்து 2 போஸ்ட் இருக்குது. சயின்டிஸ்ட் கிரேட் 3 ஒரு போஸ்ட் இருக்குது. ஜூனியர் சயின்டிஸ்ட்னு ஒரு 12 போஸ்ட் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட்டு, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு போஸ்ட்டு, லெபார்ட்டரி டெக்னீஷியன் ஒரு 25 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு 2 கிரேடில் ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ லெவல் வந்து பார்த்துக்கோங்க. அந்த 12 வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்க்கு மேலே உள்ளது, 12 வந்து டாக்டர்ஸ்க்கு, 7 வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் கேடரு, 6 வந்து பார்த்திங்கன்னா அது கீழே உள்ள கேடரில் வரும். ஸோ லெபார்ட்டரி டெக்னீஷியன் வந்து லெவல் 6 வந்து எடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து 30 இயர்ஸ் வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். 33 இயர்ஸ் ப்ளஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். எஸ்சிக்கு வந்து ஒரு 4 சீட்ஸும், எஸ்டிக்கு வந்து 2 சீட்ஸும், ஓபிசிக்கு 7, அன்ரிசர்வ்டில் வந்து ஒரு 10, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷனில் 2, பிடபிள்யூடியில் வந்து 1 வந்து இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து 9/3/2026. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 8/4/2026. ஹார்ட் காப்பி த அப்ளிகேஷன் அப் டு த 14/4/2026 அப் டு 5:30 வரைக்கும் நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னு கொடுத்து. இதில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம டீட்டெயிலாக போடலாம். அடுத்த ஆன்லைன் லிங்க் வில் பி அவைலபிள் ஃப்ரம் த 9/3/2026 உங்களுக்கு வந்து ஆன்லைன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். தி ஹார்ட் காப்பி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் டெஸ்டிமோனியல். ஸோ அது நீங்கள் வந்து இதில் வந்து இந்த டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், A32 செக்ஷன் 62 இன்ஸ்டியூஷனல் ஏரியா, நொய்டா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடணும். செல்ஃப் அட்டஸ்டட் அந்த காப்பீஸோட நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அனுப்பிச்சி விடணும். இதில் வந்து என்வலப்பில் வந்து வித்தின் த வீக் ஃப்ரம் த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ்லி 14/4/2026 5:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்றணும். லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அனுப்பிச்சி விட்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து 7-13 மார்ச் 2026 அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் nip.gov.in carrier 1 ASPX. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனு. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.